இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. திமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் எல்லா ஊமக்குத்துலாம் வாங்கினாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க. அப்பயும் ஊமை குத்து இல்லை, எல்லா குத்தும் வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு போகிறதா சொல்லியிருந்தார்ல. ஒரு அற்பத்தனமான அரசியலை திமுக பண்ணணும்னு நினைக்கும் போது கேவலமா இல்லை. நீதிபதி செம்ம கொட்டு இருக்காரு மண்டையில, திமுக மண்டையில. இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீதிமன்றமா இல்லை உங்களுக்கு எதுவும் ஒரு அரசியல் மேடை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இஷ்டத்துக்குலாம் நீங்க மனு தாக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்ட்டு ஒரே ஒரு கண்டனம் தெரிவிச்சு தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஸ்டாலினா இப்போ எடப்பாடியும் இப்போ சேர்ந்துருக்கிறது செந்திலம் கவுண்டமணியை சேர்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஒரே ஃபன்னா போகுது. இப்போ உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட பாரு. இத்தனை வருஷமா 60 வருஷமா நானும் நீ எதிரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நேரடியா போட்டு கெடுத்து விட்டானப்பா நம்ம திரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்காங்க. இன்னைக்கு இனிமே தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குன்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுகன்ற தீய சக்தியை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்ற மாதிரி நான் சொல்லலை. தீய சக்தியை நான் சொல்ல விரும்பல, மக்கள் சொல்றாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து 90s vs 2K நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் வந்திருக்கோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம்ண்ணா. ஓகே, நான் இப்போ கரண்ட் நியூஸ்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிஎம்கேக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? அது என்ன விஷயம், எதை பத்தி சொல்லியிருக்காங்க? அதாவது திமுக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் எல்லா ஊமை குத்துலாம் வாங்கினாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பயும் ஊமை குத்து இல்லை, எல்லா குத்தும் வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா திரு விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு போகிறதா சொல்லியிருந்தார்ல. 41 பேர் அந்த பரப்புரை கூட்டத்தில் போகும்போது இறந்து போயிட்டாங்க. அவங்க போயிட்டு ஒரு ஃபார்முலா விசாரித்து ஒரு முதலமைச்சராக ஃபஸ்ட் டைம் அவங்க போய் போகிறாரு. அதை போய் தடுத்து அதில் கூட ஒரு அரசியல், ஒரு அற்பத்தனமான அரசியலை திமுக பண்ணணும்னு நினைக்கும் போது கேவலமாக இல்லை? ஏன் உங்களுக்கு நீங்களா சோத்தை தான் திங்கிறீங்களா, வேறு தான் திங்கிறீங்களான்னு மக்கள் நாளைக்கு கேட்டுருவாங்க. ரொம்ப கேவலமாக போயிடும். அதாவது என்னன்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் திரு அமைச்சர் திரு ஆதவர்ஜன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு இன்னும் முடியாத கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. நீங்கள் கரூரில் என்னென்ன பண்ணீங்க அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போத்தாவில்லை, ஏன்னா அது விசாரணையில் இருக்குது. அந்த விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. உடனே உங்களுக்கு பெரிய ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா என்னமோ தெரியல. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் இந்த கரூர் வழக்கு விசாரணையில் இருக்கு, அதை பற்றி பேசிட்டு இருக்காரு, தப்பு. அதனால இனி வரக்கூடிய நாட்களில் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போனால் அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஓகே ஒரு மனு தாக்கல் பண்ணிடலாம். அதுக்கு அந்த கரூர் சம்பந்தமான விஷயத்தை பேச விஜய் அவர்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க திமுக. அந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்துச்சு. என்னன்னா நீதிபதி செம்ம கொட்டு இருக்காரு மண்டையில, திமுக மண்டையில. என்ன சொல்லியிருக்காரு, இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீதிமன்றமா இல்லை உங்களுக்கு எதுவும் ஒரு அரசியல் மேடை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க மனு தாக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்ட்டு ஒரே ஒரு கண்டனம் தெரிவிச்சு தள்ளுபடி பண்ணிட்டாரு. இவங்களுக்கு தான் அசிங்கப்படுறது, கேவலப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறதுலாம் பழகி போச்சுல. ஆமா, பழகி போன விஷயம் அவங்களுக்கு. அதெல்லாம் விஷயம் தானே. அந்த கொஞ்ச நாள்ல இந்த கல்யாணத்து மேடையெல்லாம் போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒப்பாரி பத்தாதுன்ற மாதிரி இப்ப நீதிமன்றத்துக்கும் போய் ஒப்பாரி வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் வராத, கெட் அவுட்னு சொல்லியிருக்காரு, விரட்டி விட்டுருக்காரு. அததான் ரொம்ப பெருமையா அந்த கீழே விழுந்த மியூசியம் மண்ணு அந்த கெட்டப்ல வில்சன் எம்பி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தவறான விஷயத்த பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மொத்தம் ஒண்ணு உறுதி, கரூருக்குல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். திமுகவுக்கு ஊமை குத்த போறாரு திரு விஜய் அவர்கள். அங்க போயிட்டு குட்டு வைக்க போறாரு. என்ன திரும்ப நடக்க போகுது தெளிவா சொல்லிட்டாங்க. போன வாரமே ஒரு செய்தி ஒன்று வந்துருச்சு. என்னன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பரிசீலனையில இருக்கு. சோ ஒருவேளை அந்த விஷயத்த திரு விஜய் அவர்கள் அங்க போயிட்டு பண்ணிட்டாருன்னா இவர் அசைக்க முடியாது, சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துடும். நாளைக்கு அதுல அரசியல் பண்ண முடியாது. அதுலயும் பார்த்தோன்னா இந்த
எங்க போயிட்டு இதை பண்ணிடுவாங்களோன்ற அந்த பயம், அந்த அச்சம் வந்து திமுக வந்ததுனாலதான் அது ஜாஸ்தியாவே இருக்கு. அதை வந்து தடுக்கணும். அதாவது அவங்களுக்கு தான் நல்லது பண்ணணும்னா பிடிக்காது. ஆமா. அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஓகே என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்க மக்களுக்காக தானே எல்லாமே பண்றாங்க. மக்களுக்காக தான் பண்ணாங்க. 41 பேர் சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல, ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல, ஒழுங்கா வந்து தடுத்துருக்கலாம்ல. மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? நம்ம கருத்து கிடையாது, கருத்து இது நிறைய நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லல. அதுக்காக சொல்ல, தூய்மை பணியாளர்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பல பேர் இப்போ செவிலியர்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய இப்போ போராட்டமும் பண்ணியிருக்காங்களா, அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பண்ணிட்டு ஒரு அந்த ஃப்ரீ டைம்ல தான் வந்து முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் இருக்காரு, எதுக்கு போயிருக்காரு, லண்டனுக்கு ஓய்வு எடுக்க போயிருக்காரா, எதுக்கு போயிருக்காருன்னு தெரியல எனக்கு. அது அவங்க பேரனோட கிராஜுவேஷனுக்கு போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை, மக்கள் பணி இல்ல அது, அது அவங்க மக்கள் பணி, அவங்க தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ள போக விரும்பல. என்ன சொல்ல வந்தனா, இந்த விஷயம்லாம் பண்ணாதனால தானே ஓரமா சொல்லி வச்சிருக்காங்க. செய்யறவங்களை செய்ய விடுங்கன்னு தான் நம்ம கேட்கறோம். செய்யவும் மாட்டேன், செய்யறவனை விடவும் மாட்டேன், உன்னைய விட மாட்டான் மக்கள். உன்னைய விடக்கூடாது, உன்னைய விட்டதுதான் பெரிய தப்பு 2021 அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆப்பு வந்து அதாவது சீவிக்கிட்டு இருக்காங்க திமுக மக்கள். இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ண, அப்புறம் ஸ்டாலின் அந்த நியூஸ்ல ஒண்ணு காமிச்சார்ல, இதுதான் அதேதான், அது அவருக்கே வச்சுக்கிட்டா அவருக்கே. நினைச்சு பார்த்திருப்பியா கடைசியில இதுதான் நமக்கு வந்து பெரிய வேட்டா வந்து பாவம் அந்த மனுஷன். பாப்பா பொறுத்து இருந்து போவோம். ஓகே, அப்ப இது தொடர்ந்து நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் கூட வந்துட்டு இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காரு. ஒரு படத்துல அதாவது இப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு காமெடினா ஒரு காமெடி தான் இருக்காங்கல்ல, யாரு ஒன்று சூரிய இருக்காரு, இல்லைன்னா வேற யாராவது நிறைய பேர் யோகி பாபு இருக்காரு. அப்பெல்லாம் பார்த்தோன்னா 2 காமெடியன் இருப்பாங்க, கவுண்டமணி செந்தில். செம்ம காமெடியா இருக்கும் படம். அந்த படம் காம்பாவே சூப்பரா இருக்கும், காம்பாவா இருக்கும். அப்படிதான் நான் இப்ப பாக்குறேன். ஓ, அவங்கள மாதிரி இவங்கள பாக்குறீங்க. ஸ்டாலினும் இப்ப எடப்பாடியும் இப்ப சேர்ந்திருக்கிறது வந்து செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஒரே ஃபன்னா போகுது, பயங்கர ஃபன்னா இருக்கும். இவங்க பண்ற சேட்டை லூட்டி எல்லாம் பாக்குறப்ப, இப்ப உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட பாரு, இத்தனை வருஷமா 60 வருஷமா நானும் நீ எதிரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரேடியா போட்டு கெடுத்து விட்டானப்பா நம்ம திரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து இனி அரசியல் எதிர்காலம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இவர் லண்டன் போயிட்டார்ல, இவர் அப்படியே எங்கன்னா போயிட்டு பிலிப்பைன்ஸ், ஜப்பான், டோக்கியோ, இன்ப சுற்றுலா போயிட்டு வரணும் தான் இனிமே எடப்பாடியா. அதே மாதிரி பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. சரி, செந்தில் பாலாஜி காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது, எங்கதான் இருக்காருன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா கோர்ட்ல வந்துட்டு இவரு முன்ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் மட்டும் பண்ணியிருக்காரு. அது என்ன கதை? செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு தகவல் மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் பதுங்கி இருக்காரா? அந்த அபார்ட்மெண்ட் எப்படின்னா வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா இடியோ ஐடியோ யாரு சிபியோ யாருமே உள்ள போக முடியாது அனுமதி இல்லாம. அப்பேற்பட்ட ஒரு அபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஒரு சேஃப்டியா இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு பிடிக்க முடியாது. அதை ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, அவரெல்லாம் பிடிக்க முடியாதுங்க, ரொம்ப பெரிய ஆளு இல்ல. இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு, அவர் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு சேஃப்டியோட வந்துட்டு அவர் அங்க இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி தலைவரா இருக்காருல்ல ஸ்டாலின், லண்டன்ல போயிட்டு இன்ப சுற்றுலா இருக்காருல்ல. இல்ல 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 அவங்க பேரனோட கிராஜுவேஷனுக்கு போயிருக்காரு. கிராஜுவேஷன் ஒரு நாள் தான் நடக்கும், ஒரு நாள் தான் நடக்கும், 5 நாள் நடக்கும். அப்ப 14 நாள் என்னது? அது இன்ப சுற்றுலா தான். ஆமா கரெக்ட் தான், நேர்மையும் புரியும் நினைக்கிறேன். இன்ப சுற்றுலா போயிருக்கிற நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து, செந்தில் பாலாஜி உனக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துறாங்க, மானத்தை வாங்காதையா, கட்சி மானத்தை போய் சரண்டராவியான்னு சொல்லியிருக்கணும்ல, கட்சி தலைவர் அதான அழகு சொல்லியிருக்கணும்ல. சரி விடு, அவர் தான் தோத்து போயிட்டாரு பாவம், குளத்தூர்ல கால் கூட வைக்க முடியாது. நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்காருல உதயநிதி, செப்பாக்கம் சேகுவாரான்னு சொல்லுவாங்க, அவராச்சும் சொல்லியிருக்கணும்ல, அண்ணே உங்களுக்கு எதிராக வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, தயவு செஞ்சு போயிருங்கன்னா, கட்சி மானத்தை வாங்காதீங்கன்னா போயிருங்கன்னா, ஏற்கனவே ஊழல் வழக்கு இருக்குன்னா, இடி வழக்கு இருக்குன்னா, சிபிஐ வழக்கு இருக்குன்னா, ஐடி வழக்கு இருக்குன்னா, ஊழல் இருக்க எல்லா வழக்கம் இருக்குண்ணே, நீ கெட்டு போடுறதும் இல்லாம உன் தம்பியும் கெட்டு விட்டனே, 2 பேரும் என்னென்ன நினைச்சு குடும்பமான இது அப்படின்ற மாதிரி காரி துப்ப மாட்டாங்களாண்ணே அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. கரெக்ட் தான், கேட்கல. அப்ப நீங்களாம் கட்சி தலைவரா, ஒரு எதிர்கட்சி தலைவரான்ற கேள்வி வருது இல்ல, என்ன பண்ணணும்? நீங்களே போய்ட்டு தெரியாமலாம் இருக்காது செந்தில் பாலாஜி எங்க இருக்காருன்றது. நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? அவருக்கு அமைச்சர்களே யாருன்னு தெரியாது, இது போல சொல்றது தெரியுமா அவருக்கு? இது என்ன வம்பா இருக்கு? இப்படி கேட்டுட்ட
அவருக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் கிடையாது, அவருக்கு அரசியலே தெரியாதான். ஐயோ அதான் வச்சுட்டு நடுவில் கூட நம்ம சவுக்கு சங்கர் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தோத்து போனப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு டிவி எல்லாம் போட்டு உடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தானே திரைமறைவுல நடந்த இந்த நாடகங்கள் கூத்துக்கள்லாம் நடந்ததுனால தானே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. திமுக கூட்டு சேர்றதுக்கு உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் அவர்களும் தான் சேர்ந்து வந்து இந்த பிளான் எல்லாம் திட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து மண்ணள்ளி போட்டிருக்காங்க. மொத்தமா முடிச்சு போட்டு மண்ணள்ளி போட்டவர் தான் திரு விஜய் அவர்கள். அந்த பெருமையை வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தான் சேரும். ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, செந்தில் பாலாஜிலேருந்து நம்ம அப்படியே டிவியேட் ஆகிட்டோம். அதான் சொல்றேன், அவர்லாம் ஒரு அரசியல் இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத மனுஷன். கேவலம் ஒரு வேலை வாங்குறதுக்கு போக்குவரத்து துறையில காசை வாங்கி வேலை, அதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆமா நான் வாங்கினேன், அப்புறம் நான் கொடுத்துட்டேன், வாங்கினதே தப்பு, கொடுத்துட்டாராம் அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இடி ரைடு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் நாடகம்லாம் நடிச்சு அதுக்கு வந்து ஒருத்தர் இன்னைக்கு அதான் இன்பச்சூடலா போயிருக்காருல்ல, அவர் தான் வீடியோ எல்லாம் போட்டாரு, தொட்டுப்பாரு சீண்டிப்பாருன்ட்டு பெரிய தியாகி பட்டம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. இதே வாய் தான் கரூர்ல கேவலமா பேசுது. இவங்களுக்குலாம் என்ன சொல்றது, இவங்களுக்குலாம் மனுஷங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் வரலையோ. வேற மாதிரி பேசுனேன், நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னைக்கு அந்த ஆள் மேல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீ இப்படி லண்டனுக்கு போயிருக்கேன்னு கேட்பாங்கல்ல, கேவலமா கேட்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து இனிமே நடக்காது. ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் மாமா ஒருத்தர் இருக்காரு, ஏவாவேலு, அவரு கதை கேளு. அவரு இங்கேயே வந்து ஒரு என்னது மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் படுக்க மாட்டாங்க. கிட்னி உருவிடுவாங்களா? ஏன்னா தெரியும், இப்ப நல்ல கிட்னி உருவன சம்பவம்லாம் நடந்துச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்லையா? அவர் ஹாஸ்பிட்டல் இல்ல, ஐயோ அவர் ஹாஸ்பிட்டல் நடந்துச்சாலாம் எனக்கு தெரியாது. அவங்க சார்ந்த ஒரு இடத்துல கிட்னி உருவன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. எங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிட்னி உருவிடுவாங்கன்னு பயந்துட்டு வேற சிங்கப்பூர் போயிட்டாரான்னு தெரியல பாவம். இப்படியே வந்து அடுத்து யார் யாரெல்லாம் போக போறாங்கன்னு தெரியல. சிங்கப்பூர், மலேசியா, அதாவது இன்ப சுற்றுலா மாதிரி போலாம். இன்ப சிகிச்சைக்கு போயிருக்காங்க. அப்படி மாத்திக்கலாம். சொல்லக்கூடாது, சிகிச்சைன்றது மனசுல கஷ்டமான விஷயம். ஆனா இவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா நமக்கு தெரியல. ஆனா வாயை திறந்தா புழுவுனியா, வாயிலிருந்து புழுவுனாதான் வருது, புழு மூட்டையா வருது இல்ல, அதனால சொல்லு. இதான ரீசனா இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து டிவிக்கோட ஒரு எம்எல்ஏ, அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவோட ஒரு ஆடியோ ஒன்று வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஆடியோ, எதை பத்தி சொல்லியிருக்காங்க? குதிரை பெருமா எதுக்கு இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி, பாட்டன், பூட்டன், மாமன், மச்சான் எல்லாருமே வந்து ஊர்ல விட்டு எல்லாம் தலைமுறை உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு இந்த மாதிரி வந்து பேரம் பேசி, அதாவது அவங்கள டைரக்டா அவர்கிட்டயும் பேரம் பேசியிருக்காங்களா? இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அவர்கிட்ட வேற யாரோ வந்து பேசியிருக்காங்க, வேற ஆளு, அவங்கள டைரக்டா வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது அவங்க மூலியமா அவங்க தொடர்புள்ள ஆளுங்கெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இவருக்கு எவ்வளவு பேசியிருக்காங்க? 50 35ல இருந்து அவங்க 50க்கு ப்ரமோஷன். அது எப்படின்னா 35ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 35க்கு செட் ஆகலன்னா கொஞ்சம் விலை ஏத்தி பார்ப்போம். பாஸ் இருக்காருல்ல, ஆமா தலைவர், இன்ப சுற்றுலா அவர் இல்லையா? எனக்கு தெரியாது, இன்ப சுற்றுலாவான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லல. அதை சொல்லியிருப்பாரு போல. 30 வரலையாப்பா, 50ஆ ஆக ஓகேயா 50 போடுங்க, கேட்டு பாருங்க வழி வரானான்னு பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க போல. அப்புறம் 50னோடனே தாவக எம்எல்ஏ எல்லாம் நம்ம நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் உண்டான ஆளுங்களா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே உனக்கு வைக்கிறண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சு விட்டுறாங்க. அந்த சம்பந்தமா தான் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து பேசுன மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு. இதெல்லாம் பாத்துக்கலாம்னா உங்களுக்கு 50 ரூபா ரெடியா இருக்குன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா நீ எவ்வளவு கொடுத்தாலும் 500 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வர மாதிரி இல்ல. ஏப்பா என்னைய பார்த்தா இந்த சரவணனை பார்த்தா காசு கொடுத்து உழைக்கலான்ற மாதிரி ஆள் மாதிரியா இருக்கேன். எனக்கு வேணா துரோகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்ற ஒரு சொல்லியிருக்காரு பாரு. தாவேகா எம்எல்ஏ விஜய் அவர்கள் மீது உள்ள அந்த விசுவாசத்தை காட்டுது. இவர் மட்டும் இல்ல, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவும் சொல்லியிருந்தாரு. ஏன் அது சொல்றேன்னா, இன்னைக்கு தாவேகா ஆட்சியில இருக்குன்னா போட்டிருக்க கிட்டத்தட்ட 1,75,00,000 வாக்குகள் எல்லாமே விஜய் அவர்கள்ன்ற ஒற்றை முகத்துக்காக. கண்டிப்பா மக்கள் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. இப்ப ஏற்பட்ட ஆளுங்க யாராவது துரோகம் பண்ணா, துரோகம் மன்னிக்கணும் கிடையாது, நீ ரோட்ல நடமாடவே முடியாது, ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டோம், நீ எல்லாம் மனுஷனா யாருன்னு நாளைக்கு ரோட்ல உன்னை நடமாட விட மாட்டாங்க. ஓகேயா, அந்த பயம் இருக்கும். அதுவும் இல்லாம விசுவாசமும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப கேவலம் பணத்தாசை பிடிச்ச இந்த பேய்களா இருக்கு, சில பேய்ங்க, அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீ கோடி ரூபா இல்லை, 500 கோடி ரூபா இல்லை, 1000 கோடி ரூபா இல்லை, மற்றவங்க வேணா வளர்ப்புவானுங்களே தவிர இந்த மாதிரி நடக்காது. மக்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
நம்ம வந்து நினைப்பாங்க நம்ம வந்து டிவிக்கு ஆதரவா பேசுறோம், விஜய் அவர்களுக்கு வந்து ஃபேவரா பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை விஜய் ஃபேவரா பேசினாலும் என்ன, அதுதான் உண்மை. உண்மை. நம்ம வந்து விஜய் அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு பேசுறோன்ற மாதிரி கீழே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன். மக்கள் இன்னைக்கு வந்து நிஜமா கொண்டாடுறாங்க இந்த கவர்மெண்ட். ஆமா கண்டிப்பா. ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் போனா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எல்லாமே கரெக்டா நடக்குதுன்ற அந்த நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில வந்துருச்சு. கவர்மெண்ட் ஆபீசர் மத்தியில பயம் வந்துருச்சு. லஞ்சம் வாங்கினா நாளைக்கு நம்ம கம்பி ஒண்ணுன்ற பயம் வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கிறப்ப அதை சீர்குலைக்கணும்ன்ற அந்த அயோக்கியத்தனமான புத்தி உள்ளவனுங்க எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடுவானுங்க. இருக்கவே இருக்காது. தமிழ்நாடு அரசியல் ப்ரீ முதலமைச்சர் விஜய், போஸ்ட் முதலமைச்சர் விஜய்ன்ற மாதிரி இப்ப அரசியல் நவுந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இனிமே தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குன்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. திமுகன்ற தீய சக்தியை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்ற மாதிரி நான் சொல்லல. தீய சக்தியை நான் சொல்ல விரும்பல, மக்கள் சொல்றாங்க. அந்த தீய சக்தியை வந்து நாங்க ஒதுக்கிட்டோம். நல்ல சக்தின்ற திரு விஜய் அவர்களை நாங்க வந்து இப்ப உட்கார வச்சிருக்கோம். அவர் நல்லபடியா வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா. எதிர்காலம் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேண்ணா, அடுத்த வீடியோல இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இவங்க என்னென்ன இன்னும் ஃபன் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். என்னென்ன சேட்டைகள் பண்ண போறாங்கன்றதானே சொல்றேன். ஆமா, எந்தெந்த வெளிநாட்டுக்கு போக போறாங்கன்றதானே சொல்றேன். இன்ப சுற்றுலா எங்கெங்க போறாங்க வாங்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ப சுற்றுலா இல்ல, இன்ப சிகிச்சை எங்கெங்க போறாங்கன்றது பாப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறாங்கன்னு பாப்போம். நன்றி.